ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபார் பிக்னஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லதாக அமைய வாழ்த்துகிறேன். அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆல் த பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நீங்கள் எல்லா விஷயங்களும் நன்றாக பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துவோம் இல்லைங்களா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், எல்லாம் நன்றாக அமைய வாழ்த்துகிறேன். ஐ வில் ட்ரை பெஸ்ட், நான் சிறந்த முயற்சி செய்வேன். கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவேன். என்னால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஐ வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். வில்லுனாவே ஃப்யூச்சர், நீ பண்ணலை இனிமேல் நான் பண்ணுவேன்னு அர்த்தம். ஐ வில் ட்ரை பெஸ்ட், கண்டிப்பாக நான் சிறப்பாக பண்ணுவேன், சிறந்த முயற்சி செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ வில் ட்ரை பெஸ்ட், நான் சிறந்த முயற்சி செய்வேன். வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? உங்கள் தொலைபேசி எண் என்ன? உங்களுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன கொஞ்சம் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? உங்கள் தொலைபேசி எண் என்ன? ஆர் யூ சீரியஸ்லி? நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. இந்த ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்களா, இல்லை எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லாமல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். என்ன சீரியஸாக நீ ஒர்க் பண்ணிடுறியா இல்லை பண்ணலையா? ஆர் யூ சீரியஸ்லி, நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்களா இந்த ஒர்க்கில்? கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், எல்லாம் நல்லதாக அமைய வாழ்த்துகிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், எல்லாம் நல்லதாக அமைய வாழ்த்துகிறேன். ஐ வில் ட்ரை பெஸ்ட், நான் சிறந்த முயற்சி செய்வேன். நான் சிறந்த முயற்சி செய்வேன். ஐ வில் ட்ரை பெஸ்ட். வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? உங்கள் தொலைபேசி எண் என்ன? உங்கள் தொலைபேசி எண் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? ஆர் யூ சீரியஸ்லி? நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா? ஆர் யூ சீரியஸ்லி? நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா? யூ ஹாவ் நோ சாய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ சொல்கிறோம். யூ ஹாவ் நோ சாய்ஸ், உங்களுக்கு இந்த சாய்ஸ் தவிர வேறு சாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க இந்த பர்டிகுலர் டேஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். யூ ஹாவ் நோ சாய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். யூ ஹாவ் நோ சாய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை. ப்ளீஸ் ஈட்டிங் சம்திங், தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்கள். ஏன் இப்படி சாப்பிடாமல் இருக்கீங்க? சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஈட் சம்திங், தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்கள். சாப்பிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ப்ளீஸ் ஈட்டிங் சம்திங், தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்கள். பி ரிலாக்ஸ்டு, நிம்மதியாக இரு, ரிலாக்ஸாக இரு, டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. பி ரிலாக்ஸ்டு, நிம்மதியாக இரு. யூ ஹாவ் நோ சாய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை. யூ ஹாவ் நோ சாய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை. ப்ளீஸ் ஈட் சம்திங், ப்ளீஸ் ஈட் சம்திங், தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்கள், தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்கள். பி ரிலாக்ஸ்டு, நிம்மதியாக இரு. பி ரிலாக்ஸ்டு, நிம்மதியாக இரு. டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங், ஒவ்வொன்றுக்காகவும் அழாதே. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, ஏன் இப்படி அழுவுற? ப்ளீஸ் அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங், ஒவ்வொன்றுக்காகவும் அழாதே, எதுக்கு எடுத்தாலும் அழாதே. டூ நாட் யூஸ் மச் ஆஃப் சுகர், ப்ளீஸ் ரொம்ப அதிக சுகர் யூஸ் பண்ணாதீங்க. சர்க்கரை அதிகம் பயன்படுத்த வேண்டாம்னு வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க. அதிகம் சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, டீ காஃபிக்கு சுகர் வரும், லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டூ நாட் யூஸ் மச் ஆஃப் சுகர், சர்க்கரை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். வாட் இஸ் தட் நாய்ஸ், அது என்ன சத்தம்? வாட் இஸ் தட் நாய்ஸ், அது என்ன ஒரே சத்தமாக இருக்குது, அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போங்க இல்லைங்களா. வாட் இஸ் தட் நாய்ஸ், அது என்ன சத்தம்? டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங், ஒவ்வொன்றுக்காகவும் அழாதே, எதுக்கு எடுத்தாலும் அழாதுன்னு கூட சொல்லலாம். டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங். டூ நாட் யூஸ் மச் ஆஃப் சுகர், சர்க்கரை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். Do not use much of sugar.
அதிகம் சர்க்கரை பயன்படுத்த வேண்டாம். வாட் இஸ் தட் நாய்ஸ்? அது என்ன சத்தம்? வாட் இஸ் தட் நாய்ஸ்? அது என்ன சத்தம்? டோன்ட் cry for each and everything. ஒவ்வொன்றுக்காகவும் அழாதே அல்லது எதுக்கெடுத்தாலும் அழாதே. Do not use much of sugar. சர்க்கரை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். சர்க்கரை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். What is that noise? அது என்ன சத்தம்? What is that noise? அது என்ன சத்தம்? I don't understand what's happening. என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இங்கே என்ன நடக்கிறது எனக்கு புரியவில்லையே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ சொல்லலாம். இஃப் யூ சே இட் கிளியர்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு கிளியராக மட்டும் சொன்னால் மட்டும் தெளிவாக சொன்னால் மட்டும் உனக்கு என்ன புரிஞ்சிடுமா என்ன? உனக்கு அவ்வளோ சீக்கிரம் உனக்கு புரிஞ்சிக்க மாட்டியே, தெளிவாக சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிடுமா? இஃப் யூ சே இட் கிளியர்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். இப்போ நீங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்னிங். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்னிங். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இஃப் யூ சே இட் கிளியர்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தெளிவாக சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிடுமா? தெளிவாக சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிடுமா? இஃப் யூ சே இட் கிளியர்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்னிங். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இஃப் யூ சே இட் கிளியர்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தெளிவாக சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிடுமா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன்.